ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். ஒரு 2-3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு. க்ளவுடியாகவே இருக்குது. ஹீட் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் கிளம்பியிருக்கேன். இன்றைக்கான vlog பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் பாட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் தான். அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, அதனால தான் நானும் அம்மாவும் கிளம்பி ரெடியாக இருந்தோம். மழை இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கிளம்பிட வேண்டியதான். மழை விட்டதுக்கப்புறமா பேக்கரி போகலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி வந்திருந்தோம். ஒரு 2-3 பேக்கரி ஏறி இறங்கியாச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சரி, ஜூஸாவது குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருந்தது. இப்போலாம் பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு, கேக்கு, ஸ்வீட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கடையில் அப்படி தான் யதார்த்தமாக ஜூஸ் குடிக்க வந்தோம். பட் எல்லாமே இங்கே இருந்தது. கேக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு முட்டை மிட்டாய்னு ஏதோ சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல. அங்கே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லாவே இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்க. யாருமே கொஞ்சமாலாம் வாங்குறது இல்லை. இது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்டேன். முட்டை வச்சு தான் செய்வாங்களாம். பட் அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வரவே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்பவும் திகட்டலை. மீடியமான ஸ்வீட்டில் இருந்தது. இதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட ஃப்ளேவர் கிடைக்கல. ஒரே ஒரு கேக் தான் இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு அந்த கேக் வாங்கிட்டோம். இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் தான் இருந்துச்சு. இது வந்து பேக்கரி ஷாப்பா இல்லை டாய் ஷாப்பானே தெரில. அந்த கடையில் வந்து இல்லாதது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே இருந்துச்சு. டீ கடையும் அங்கேயே இருக்குது. ஜூஸும் அங்கேயே இருக்குது. ஸ்வீட்டு, கேக் ஐட்டம்ஸு, டாய்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அங்கே எல்லாமே இருந்தது. சரி, பாப்பாவுக்கு எதனா வாங்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறமா பக்கத்து கடையில் வந்து ஃப்ரூட் மிக்சர் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஷாப் போனோம். போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாங்கள் சொல்லி வச்சிருந்த மாதிரி அந்த முட்டை மிட்டாய் வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் எங்களை வெயிட் பண்ண வச்சு புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குமா. பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. ஆனால் அந்த எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டும் மீடியமான ஸ்வீட்டில் தான் இருந்துச்சு. கொஞ்சமாக வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஒரு 12 o'clock மேலே கேக் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock தான் வந்து கேக் வெட்டியிருந்தோம் பாட்டிக்கு. அவங்களுக்கே தெரியாது நாங்கள் வந்து கேக் வாங்கியிருந்தது. சும்மா கடைக்கு போகிறோம் சொல்லிட்டு தான் போயிருந்தோம். கேக் மட்டும் இல்லைங்க, இன்னொரு கிஃப்ட்டும் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எங்கள் பாட்டி தாத்தானா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் பெருசாக அவங்களுக்காக எதுவும் செஞ்சதில்லை. இது வந்து சின்ன செலிப்ரேஷன் தான். பட் இது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நம்புகிறேன்.
இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்தமாதிரி சின்ன சின்ன சந்தோஷமே வந்து அவங்களுக்கெல்லாம் பெருசாக நினைப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் பாட்டியும். நான் கேட்காமலே எனக்காக எல்லாமே செய்வாங்க. அதனால தான் அவங்களுக்காக இந்த சின்ன விஷயத்த நான் செய்யணும்னு நினச்சேன். அவங்க நல்லா தூங்கிட்டாங்க அப்போல்லாம். 12 o'clock எழுப்பினதும் அதுக்கப்புறம் ஏஞ்சி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்க பார்த்தது ஏன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க எப்பயும் போல். இதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் கேக் வெட்டுறது. அதுக்கப்புறம் அம்மா வந்து கேண்டில்லாம் வந்து கொளுத்தி விட்டாங்க. அவன் பாட்டியை வந்து கேக் கட் பண்ண சொல்லி நானும் அம்மாவும் தான் செலிப்ரேட் பண்ணோம். பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால கேக் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சிங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, வெளியே நார்மலாக தான் வைக்கணும் போல இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான்லாம் ஃபஸ்ட்டு கேக் வெட்டினது என்ன 3rd year காலேஜில் தாங்க ஃப்ரெண்ட்ஸு சின்னதாக வாங்கி கட் பண்ணாங்க, கிளாஸ்மேட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணது. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாரீ ஒன்று எடுத்துருந்தோம் பாட்டிக்காக. அங்கே நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஏன் பாட்டி அம்மாவும் சிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து அவங்களே கட் பண்ணிவிட்டு அவங்களே கிளாப் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுத்திருந்ததுனால நான் வந்து கிளாப் பண்ணல. அதனால தான் அப்போ அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இது வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான், இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். கேக்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக சாரீ எடுத்து வந்தோம். அந்த சாரீ வந்து அம்மா வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க பாட்டிக்கு. இது வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரீ மாதிரி தாங்க இருக்கும். இது நியூ மாடல். எனக்கு வந்து ஆக்சுவலாக க்ரீன் கலர் வந்து பிடிச்சிருந்தது. அம்மா தான் வந்து ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை எடுத்திருந்தாங்க. க்ரீன் வித் பிங்க் பார்டர் அந்த நான் செலக்ட் பண்ண சாரீ. சரி, பாட்டிக்கு எந்த கலராக இருந்தாலும் சூட் ஆகுமேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரே எடுத்துட்டோம். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்களே பிரித்து பார்த்தோம். மழை வர மாதிரி இருந்ததுனால சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு கேக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் அந்தளவுக்கு பிரித்து பார்க்கல, பார்த்ததுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருந்தது. நியூ கலெக்ஷன் சொல்லி தான் கொடுத்தாங்க. பாட்டி அதுக்கப்புறம் உட்காந்து பிரித்து பார்த்தாங்க. இது வந்து ப்ளூ கலரும் கொஞ்சம் டார்க் ப்ளூ பார்ட்ரு. ஆனால் க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. பிங்க் கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலர் சாரீ, அதுவுமே நல்லா இருந்திருக்கும். பட் இது நல்லா இருக்குன்னு சொல்லி இது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா. பாட்டிக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. அது இல்லாமல் அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த செலிப்ரேஷன் பண்ணது. இந்த சாரீ நிஜமாகவே பாட்டிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்களும் பார்த்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கான விலாக் வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.